அடுத்தது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்படி சார் இருக்கு? நிச்சயமாக ரிஷபம் ராசினாலே அழகு, கவர்ச்சி, அட்ராக்ஷன், பேச்சால் மற்றவரை வசீகரிக்கும் தன்மை உண்டுங்க. அடுத்தது இந்த திருமணத்தில் பார்க்கும்போது திருமண பொருத்த முறைகள் இன்றைய மாறி இருக்குங்க, அதை ஒத்துக்கணும். இந்த ராசிக்கு அடுத்தது மாணவர்களுக்கு என்னன்னா, சார் வெளிநாட்டில் போய் படிக்க முடியுமா, வெளி மாநிலத்தில் படிக்குமா, ஃபாரினில் கிடைக்குமா, யூஎஸில் கிடைக்குமா, ஆஸ்திரேலியா கிடைக்குமா, இது மாதிரி தான் நம்மகிட்ட பல கேள்விகள் வருது. இவங்களுக்கு ராசிக்காரங்க பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஐடியாஸ் நிறைய வரப்போகுது. இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து நிறைய இந்த ஜோதிடர் யுகம் சேனலை பிரபலமாக்கி இந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்காக இன்னும் என்னென்ன கொண்டு வரணும், உங்களுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்கள் சேர்க்கணும் அப்படின்னு நாங்கள் யோசித்து அதுக்காக ஆராய்ஞ்சு எல்லாத்தையும் ஒரு ஜோதிடர்களையும் கூப்பிட்டு உங்களுக்காக நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம். உங்களுக்காக பிரயோஜனமான விஷயங்கள்லாம். ஓகேவா? எங்களோட ஜோதிடர் யுகம் சேனலுக்காக உங்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய நன்றியும் வணக்கமும் சொல்லிக்கிறோம். இன்றைக்கி நாம் ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், ஒரு அழகான ஜோதிடர், ஜோதிட மாமணி அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ நீங்கள் பார்த்தா தெரியும், இப்போ கேமராவில் பார்ப்பீங்க, அவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்காரு. உங்களுக்காக நிறைய விஷயங்களை அவர் கொண்டு வந்திருக்காரு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு அருமையான ஒரு ஜோதிடத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்கள் தான் அருமையான ஜோதிடர். உங்களுக்காக நிறைய விஷயத்த நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்றைக்கி என்ன டாபிக் தெரியுமா கொண்டு வந்துட்ருக்கோம்? ஜூலை மாத செவ்வாய் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பெயர்ச்சின்னா என்ன, அது இந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்காக தான் நாங்கள் இதை பேசிகிட்ருக்கோம். 12 ராசிக்காரங்களும் மிஸ் பண்ணாமல் அருமையாக பார்த்துட்ருங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது தான். ஓகேவா? இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? அவரை சந்திப்போமா? வாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். நான் சொன்னது கரெக்டாக சார்? அருமையான ஜோதிடர், அழகான ஜோதிடர் சார். இன்னைக்கு நம்ம செவ்வாய் பயிற்சி பார்க்க போகிறோம் சார். அதில் 12 ராசிக்கான செவ்வாய் பயிற்சி. ஏன்னா ஒருத்தரும் எனக்கு என்ன சொல்லுவாங்க, என் ராசிக்கு என்ன, எனக்கு என்ன பரிகாரம் இருக்குது, ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க ஒரு ராசிக்காரங்களும். இந்த செவ்வாய் பயிற்சி அவங்களுக்குலாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சார். நிச்சயமாக. முதல்ல ஜோதிடர் யோகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செவ்வாய் பயிற்சி ஜூலை மாதத்தில். ஏன் செவ்வாய் பயிற்சி முதல்ல முக்கியங்கிறத பார்க்கணும். செவ்வாய் மங்களகாரங்க. ஒரு வீட்டில் சுப காரியங்கள் நடக்க செவ்வாய் உறுதுணையாக இருக்கார். இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் சம்பந்தப்பட்ட இவர் தான். ஒரு மனிதனுக்கு தைரியம் முக்கியம். என்னதான் இருந்தாலும் தைரிய லட்சுமின்னு அந்த லட்சுமி வச்சுருக்காங்க, ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நடக்கிற போர் சூழலுக்கு காரணம் செவ்வாய் தான். நிலநடுக்க வருதா செவ்வாய். இப்போ தான் நல்ல நிலையிலே செவ்வாய் வருகிறார். அப்போ இந்த போர் பதட்டங்கள் வெகுவாக குறைய போகிறது. உலகத்தில் நடக்கிற தவறான அசுபமான பல நிகழ்வுகள் மாறப்போகிறது. அப்போ இந்த செவ்வாய் நமக்கு உலக அளவில் தேவை. இந்த செவ்வாய் பயிற்சியில் உலக அளவு மாறுதல் ஏற்படுதுன்னு நினைக்கிறோம். நம்ம உள்ளங்களே மாறுதல் ஏற்படுது. அந்த உள்ளங்களில் ஏற்படுகிற அந்த மாறுதல் என்ன பண்ண போகுதுன்னா, எண்ணங்களாகும், செயலாகும். இதில் திருமணம், குழந்தை பிறப்பு, பொருளாதார ரீதியான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டணம் சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனங்கள், இது மாதிரி பலதரப்பட்டது. இன்றைக்கி தலையாய பிரச்சனையாக இருப்பது கணவன் மனைவி இந்த நெருக்கம் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்குது கால சூழ்நிலைகளாக. ஆமாம். அப்போ இந்த செவ்வாய்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பயிற்சியை பார்த்து நம்ம நேயர்கள் அனைவருக்கும் அவங்கவுங்க ராசிக்கு இதெல்லாம் ப்ளஸ்ஸு, சேஃபாக இருங்க, இதெல்லாம் சூப்பர், டாப்பில் போங்கன்னு அப்படின்னு உடச்சி உண்மையை பேச போகிறேன் இன்றைக்கி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்காக தான். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சியிலேருந்து நீங்கள் அமோகமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு ராசிக்கும் சொல்ல போகிறாரு. கவனமாக கேளுங்க. ஓகேவா? போலாமா சார்? அடுத்தது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி சார் இருக்குது? நிச்சயமாக ரிஷபம் ராசினாலே அழகு, கவர்ச்சி, அட்ராக்ஷன், பேச்சால் மற்றவரை வசீகரிக்கும் தன்மை உண்டுங்க. பொதுவாகவே இது இல்லை, லக்ஷ்மி குறிக்கிற சுக்கரனோட வீடு. இங்கே தான் செவ்வாய் பயிற்சியே நடந்திருக்கு. அப்போ இந்த செவ்வாய் இங்கிருந்து இருக்கிற காலகட்டத்தில் தைரியம் பிறக்குது, மன மகிழ்ச்சி ஏற்படுது. இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா வாக்கு பலிதம் நிறைய ஏற்படுகிற காலகட்டம், சிறப்பான காலகட்டம். இந்த ராசிக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே எந்த ஒரு விஷயத்திலும் முயற்சி பண்ணி பார்ப்போம், பொறுமையாக இருந்து சாதிக்கிற, வைராகியமாக சாதிக்கிற ராசி இந்த ராசி. அப்போ இந்த ராசிக்கு ஃபஸ்ட் செவ்வாய் பயிற்சி நடக்க போகிற முதல்ல துணை
அமைய போகிற காலகட்டம். அதன துணைனா வாழ்க்கை துணையாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரீதியாக இருக்கலாம், குழந்தை பிறப்புக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது. அப்போ வீட்டில் புது நபர் அறிமுகம். இந்த நேரத்தில் ஒரு புது நபர் வருகிற விருந்தாளி, விருந்தாளி, சொந்தக்காரங்கள உறவாவே வரப்போறாங்க, பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க. வெரி குட், வெரி குட். அப்ப காதல் சம்பந்தப்பட்டது, திருமணம் சம்பந்தப்பட்டது, முதிர் கன்னிகள், முதிர் கண்ணனாக பல பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாம் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் போய் மனதுக்கு பிடித்த வரன் எண்ணங்கள் நிறைவேறுகிற காலகட்டம் வந்திருக்கு. ஏன்னா குருவார்வை வேலை ஏழில் இருக்கிறனால. அப்ப முதல்ல திருமணம் கெட்டி மேளம் கொட்டும் காலகட்டம் வந்தாச்சு, சிறப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயமா இது. அடுத்தது இந்த திருமணத்துல பார்க்கும்போது திருமண பொருத்த முறைகள் இன்றைய மாறி இருக்குங்க, அதை ஒத்துக்கணும். ஏன்னா அந்த காலத்துல பார்க்கும்போது டைவர்ஸ் ரேஷியோ கம்மி, இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதுல என்ன ரீசன்னா 6ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா 6ஆம் பாவம் எல்லாரும் அந்த காலத்துல சுய தொழில் பண்ணாங்க, எல்லாருமே வேலைக்கு வந்துட்டாங்க, ஆண் பெண் 2 பேருமே வேலைக்கு போறோம். அது 6ஆம் பாவத்தை ஆக்டிவேஷன். எல்லாரும் கடன் வாங்கி தான் பண்றாங்க. அப்ப அந்த 6ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ண நம்ம 12ஆம் பாவத்தை சமநிலைப்படுத்த வேண்டிய கால சூழ்நிலை வந்திருக்கோம். திருமண பொருத்தம், தாம்பத்தியம், அந்யுன்யம் இதையும் பார்க்க வேண்டியது, இப்படி போட்டாதான் சிறப்பா இருக்கும். அப்ப இதுல ரொம்ப வயசானவங்க 35 வருஷமா வாழ்ந்தவங்க கூட மனசு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அது ஒரு மாறுதல் ஏற்பட வேண்டிய காலகட்டம். இந்த ராசிக்கு அடுத்தது மாணவர்களுக்கு என்னன்னா, சார் வெளிநாட்டில் போய் படிக்க முடியுமா, வெளி மாநிலத்தில் படிக்குமா, ஃபாரினில் கிடைக்குமா, யூஎஸ்ல கிடைக்குமா, ஆஸ்திரேலியா கிடைக்குமா, இது மாதிரி தான் நம்மகிட்ட பல கேள்விகள் வருது. இவங்களுக்கு வெளிநாட்டு சென்று படிக்கிற யோகம் வந்திருக்கு. அது மட்டும் சார், அந்த யோகம் ஜாதகத்துல இருந்தா மட்டும் தான் வெளிநாடு போக முடியும். நிச்சயமாக பாஸ்போர்ட்டை வாங்கி பல வருஷமா 10-20 வருஷமா வச்சிருக்கிறவங்களாம் இருக்காங்க கையிலேயே. அதாவது பாஸ்போர்ட்டை ரினியூ பண்ணி வச்சிருக்காங்க, எடுத்து போயிருப்பாங்க. இல்ல ஜாதக ரீதியாக பார்க்கும்போது நமக்கு இன்னைக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கா இல்லையான்னு நிச்சயமா தெரிஞ்சிடும். வெளிநாட்டுல தங்குற யோகம் வேறு, படிக்கிற யோகம் வேறு. ஓகே. இப்ப வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு ரிட்டர்ன் வர்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அங்கேயே தங்குறது அம்சம் இருக்கு. பொதுவாக ஒருத்தருக்கு 4-12 சம்மந்தப்படாம வெளிநாட்டு போய் படிக்க முடியாது. இதே இது 6-12 சம்மந்தப்பட்டால் அவங்க வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கலாம். அதே இது 4-6 இல்ல 10-12 தொடரும் அத்தனையும் இந்த அத்தா குடும்பம் 2ஆம் ஸ்தானம் வரணும். அப்பதான் அவங்க வெளிநாட்டை தங்க முடியும். அப்ப அதுக்குண்டான கிரகம் கூட புதனும் சப்போர்ட் தேவை. இதுதான் அடிப்படை சூட்சமா. அப்ப நிறைய பேர் அங்க போய் இப்ப நிறைய பேர் ஃபாரின் எக்ஸாம் எழுதுறாங்க. IELTS, TOEFL, GRE நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆண் பெண் இருவருக்குமே இந்த காலகட்டம் அமைப்பா இருக்கு. சூப்பரா வெளிநாடு போய் பண்ணலாம். ராசிக்காரங்க பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஐடியாஸ் நிறைய வரப்போகுது. இந்த பிசினஸ் சம்பந்தப்பட்டது மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜூலை மாசத்துல அதுக்கு ஐடியாஸை கிரியேட் பண்ணி என்னதுன்னு டீட்டெயிலை விசாரிச்சு ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே ஆரம்பிக்க வேண்டாம். ஏன் ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்றோம்னா, சொல்றோம் அந்த காலகட்டத்தில் அவங்க பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது தொடங்குகிறது ஆடி மாசம் ஆயிரும். அப்ப அந்த நேரத்துல நம்ம தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக அதெல்லாம் பார்க்கும் பொழுது 10க்குரிய சனி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் ஆரம்பிச்சா திருப்பி வந்துடும். இப்போ நம்ம கொஞ்சம் டிசிஷன் நிறைய அனலைஸ் பண்ணி ஆரம்பிக்கணும். நல்ல நாள் பார்த்து தான் ஆரம்பிக்கணும். ஆனா ஒன்ஸ் இவங்க ஆரம்பிச்சுட்டா இந்த ரிஷப ராசி சூப்பரா ஷைன் பண்ணிடுவாங்க. சூப்பர். தந்தை என்ன தொழில் செய்தாரோ, இல்ல தந்தை குடும்பத்தில் ஒரு தொழில் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க, அதை எடுக்கலாம். அப்ப ஒரு தொலைதூரமான ஒரு பிஸ்னஸ் எடுக்கலாம். இவங்களுக்கு அந்த கிரியேட்டிவிட்டியே நல்லா இருக்கும். இவங்க கிரியேட்டிவிட்டி பிஸ்னஸ் சூப்பரா இருக்கிறனால எதுலையும் ஷைன் பண்ணி ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலைங்க. இப்போ ஒரு இடத்துல நிரந்தரமான ஒரு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி சார்? நிச்சயமா நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா இந்த ராசிக்காரங்க அதாவது உத்தியோகம் புருஷ லட்சணம், இன்னைக்கு உத்தியோகம் மனுஷ லட்சணம். ஏன்னா ஆண் பெண் 2 பேருக்கும் தேவைப்படுது. இவங்களுக்கு இந்த செவ்வாய் இவங்க ராசியில் எப்போ வந்ததோ அப்போ இருந்து இவங்க அடுத்த ஒரு இடமாற்றம் பண்ணணும், சீக்கிரமா டெவலப் ஆகணும், அந்த மாதிரி எண்ணங்கள் வந்தாச்சு. இப்போ இவங்களுக்கு அந்த அதுக்குண்டான ப்ராசஸும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணணும். இந்த காலகட்டத்தில் அதுக்குண்டான அமைப்புகள் வருது. ஆனால் எதாக இருந்தாலும் ஆகஸ்டுக்குள்ள சீக்கிரமா போய் ஒரு சேஃபஸ்ட் பொசிஷன்ல உட்காந்துருங்க. அதுக்கப்புறம் உலக அளவில் ரிசெஷன் இந்த மாதிரி பல மாறுதல்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க சேஃபா இருக்க வேண்டியது வேலை உண்டு. இப்போ இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வேலைக்கு சம்பளம் என்ன வருதோ அதுக்கு ஈக்குவலா கடன் வாங்கிடுறாங்க. இந்த கமிட்மெண்ட். அப்ப நாம என்ன சொல்லுவோம்னா, சேமிப்பு அதிகமாக இருக்கணும். கடன் இல்லாத ரிசபம் இல்லைன்னு சொல்லுவோம். கிரெடிட் கார்டு அதிகமாக பயன்படுத்தக்கூடாத ராசி இந்த ராசி தான். ஏன்னா தவறு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால வேலையில் நிரந்தர வேலைகள் அம்சம் நல்லா இருக்கு. இப்போ வேலையில் உள்நாடா வெளிநாடா வெளி மாநிலமா அந்த மாதிரி இருக்கு. ஒரு சின்ன இடமாற்றம் இருக்கனால அது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குங்க. இப்போ இதில் நம்ம இந்த வேலையை பற்றி பேசணும், அதோட உடல்நிலையை பற்றியும் பார்க்கணும். ஆண் பெண் 2 பேருமே இருக்கிறவங்க உடல்நிலைகள், சின்ன சின்ன தொந்தரவுகள், ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, சுகர் சம்மந்தப்பட்டது, பொதுவாக இவங்களுக்கு ஹார்மோன் சம்மந்தப்பட்டது பார்க்கணும். சின்ன சின்ன மருத்துவம் சம்மந்தப்பட்டது பார்க்கும்போது நிச்சயமாக டெவலப் ஆயிடுவாங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இந்த ராசிக்கு உண்மையிலே ரொம்ப அருமையாக அவங்களுக்கு புரிகிற மாதிரியும் அவ்வளோ அழகாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நேயர்களே, உங்கள் ராசிக்கு
என்னென்ன பரிகாரம், என்னென்ன விஷயம், நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் வாழ்க்கையில் வாழறதே கொஞ்ச காலம்னாலும் அந்த கொஞ்ச காலம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஹாப்பியாகவும் கடவுளோட அனுகிரகத்தில் நம்ம நல்லா இருக்கணும்னு நம்ம எல்லாரும் நினைப்போம் இல்லையா? அதனால் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐயா வந்து நல்லா இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துட்டுருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து இந்த ஐயா வந்து இந்த புக்கு எழுதியிருக்காரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகம் படிக்கணும், நானும் ஜாதகத்தை கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. இதோ இந்த புக்கு வாங்குனீங்கன்னா நீங்களே கற்றுக்கலாங்க. எங்கேயும் போக வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். நீங்களே இந்த புக்கை படிச்சீங்கன்னா நீங்களே எல்லாருக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் நீங்களே ஜாதகம் பார்த்துப்பீங்க. இந்த புக்கு வந்து அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. இல்லையா, நீங்கள் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து சார் விஜயகுமார் சார்கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த புக்கு அவைலபிள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை உங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஃபேமிலியில் பிரச்சனை, இல்லை நிறைய இந்த டைவர்ஸ் எல்லாம் போகுது, வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. எங்கள் சேனலுடைய கருத்தும் அதுதான். டைவர்ஸே வேணாம், முடிஞ்ச வரைக்கும் சேர்ந்து புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து பேசி சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் எல்லாருடைய பிரியமும் எல்லாருடைய எண்ணங்களும் அதுதான். இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைனாலும் விஜயகுமார் சார்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயும் பார்க்கலாம், இல்லை நேர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லது தான் எனக்கு தெரிஞ்சு. நேரில் வந்து பேசுங்க, நேரில் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட பாருங்கள். இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் வர முடியலன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே அவரை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, வாழ்க வளமுடன். நன்றி.